அனைவருக்கும் அன்பு வணக்கம். மற்றும் ஒரு வியாழக்கிழமை நாளிலே இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதி நிச்சயமாக உங்களை மகிழ்வித்திருக்கும் இசையோடு கலந்த ஒரு கலந்துரையாடல் பகுதியாக வந்திருந்தது முதலாவது நேர்காணல். அதே போன்று இரண்டாவது இந்த கலந்துரையாடல் பகுதியும் நிச்சயமாக உங்களை மகிழ்விக்கும். உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபரை நாங்கள் இன்றைய தினம் அதிதியாக அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக இலங்கையை பொறுத்த மட்டிலே நம் நாட்டு கலைஞர்களுக்கான களங்கள் கிடைப்பது அரிதாக இருக்கின்றதா, அல்லது அவ்வாறு கிடைக்கப்படுகின்ற களங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் சாதிக்கின்றார்களா, சாதித்ததன் பின்பதாக வெளிநாடு பிரயாணம் மேற்கொண்டிருக்கின்றார்களா, இன்னும் சொல்ல போனால் இலங்கையில் இன்னும் மிழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்றெல்லாம் பல்வேறு வினாக்கள் எம்மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது. இலங்கையின் கலைஞர்களுக்கு களமமைத்து கொடுப்பதில் தேசிய ஊடகமான நேத்ரா அலைவரிசை என்றுமே பின்வாங்கியதில்லை. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் நம் நாட்டு கலைஞர் T.S. முருகேஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். 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 உங்களை அண்ணா என்று அழைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆரம்பத்தில் நாங்கள் இந்த நேர்காணல் பகுதிக்கு முன்பதாக இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம். பல விடயங்களை அவர் எனக்கு சொல்லியிருந்தார். அந்த விடயங்களை உங்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய இந்த இசை பிரவேசம் ஒரு பாடகராக, ஒரு கீபோர்ட் வாத்திய கலைஞராக, குறிப்பாக சொல்ல போனால் ஒரு இசையமைப்பாளராக உங்களுடைய இந்த இசைக்கான பிரவேசம் எப்போது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? நான் சிறு வயதிலே, அதாவது பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்ற காலத்திலே இயல்பாக ஓரளவு பாடக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்திருக்கிறது. அது நான் நினைக்கிறேன் என்னுடைய தாயார் மூலமாக வந்ததாக இருக்கலாம். ஏன்னா என்னுடைய தாயார் வந்து நல்லா பாடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது 1985ஆம் ஆண்டு என்னுடைய சொந்த பிறப்பு ஊர் வந்து களுத்துறை மாவட்டம் மத்துகமே. பிறகு கொழும்பில் வந்து என்னுடைய மாமனார் வீட்டிலே தங்கியிருந்த தொழில் செய்யும்போது படித்து கொண்டு தொழில் செய்யும் ஒரு காலகட்டத்திலே சித்தார் எனும் ஒரு இசை நிகழ்ச்சியை பார்க்க சென்றிருந்தேன். அது என்னை மிகவும் கவர்ந்திருந்தது. காலப்போக்கிலே அதே இசை நிகழ்ச்சியில், அதே இசைக்குழுவில் இணைந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. எப்படி என்றால், அந்த நாளிலே அதில் அந்த இசைக்குழுவிலே ட்ரம்ஸ் மற்றும் தபேலா வாத்திய கலைஞராக இருந்தார் ரத்னம் மாஸ்டர் என்று ஒருவர். அவர் வந்து நான் பாடக்கூடியவன் என்று என்னை இனம் கண்டு, அப்போது அந்த இசைக்குழுவின் தலைவராக இருந்தவர் கீபோர்டு வாத்திய கலைஞர் கணேஷ் ராஜ் அவர்கள். அவரிடம் அழைத்து என்னை அறிமுகப்படுத்தி அந்த இசைக்குழுவை என்னை இணைத்து விட்டார். அப்பொழுதுதான் என்னுடைய இசை பிரவேசம் ஆரம்பித்தது. சுமார் இன்றைக்கு 40 வருட காலமாக இந்த இசைத்துறையில் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வளவு காலம் இந்த ஒரு துறையில் நீடித்து நிலைத்திருப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. கடந்து வந்த சவால்கள் பலவாக இருக்கக்கூடும். குறிப்பாக ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் ஏதும் இருப்பின், உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளை மீட்டித்தரக்கூடிய ஒரு விடயமாக இவற்றினை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மறக்க முடியாத நினைவுகள் என்றால் ஒரு இசை நிகழ்ச்சி என்று சொல்லலாம். எத்தனையோ மேடை இசை நிகழ்ச்சிகள் நாங்கள் இந்த நாட்டிலும் மற்ற கடல் கடந்த நாட்டுகளிலும் செய்த போதிலும், நடிகர் திலகம் அவர்கள் வந்து இலங்கை வந்த பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா ஒன்று நடைபெற்றது இங்கே பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே. அப்பொழுது அவர் முன்னிலையிலே வந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வரவேற்பு பாடல் மற்றும் பல பாடல்கள், சினிமா பாடல்கள் தான் நாங்கள் பாடினோம். அந்த ஒரு இசை நிகழ்ச்சி வந்து எனக்கு வாழ்நாள் முழுவதும் மிக்க மகிழ்ச்சியான ஒரு இசை நிகழ்ச்சி. அதை மறக்கவும் முடியாது. உண்மையில் ஒருவர் தன்னுடைய துறையினை தெரிவு செய்து இந்த துறையில் சாதிக்க முடியும் என எண்ணுவதில் சில சிக்கல்களும் இருக்கக்கூடும். நாங்கள் இந்த துறையை தெரிவு செய்தோமானால் இது எங்களுக்கு வாழ்நாளில் எமக்கேனும் வருமானம் ஈட்டும் துறையாக, அல்லது எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு நடத்துவதற்கு உகந்த துறையாக இருக்கும் என்பதில் ஒரு சில சந்தேகங்களும் இருக்கக்கூடும். உங்களுடைய ஆரம்ப காலத்தில் இந்த இசைத்துறையை தெரிவு செய்ததன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதனை எண்ணி உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு வழங்கிய ஆதரவுகள் எவ்வாறு இருந்தது? நிச்சயமாக என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நிச்சயமாக என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு. அவர்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து என்னுடைய இந்த இசை துறை சார்ந்த நடைமுறைக்கு எப்பொழுதும் எனக்கு வந்து ஊக்குவித்தார்களே தவிர எப்போதும் வந்து அவர்கள் பின்வாங்கியது கிடையாது. அந்த ஒரு சில காலகட்டம் இருக்கும், இசை நிகழ்ச்சி இருக்காது. அப்பொழுது வந்து பொருளாதார ரீதியாக வந்து நம்மளுக்கு வருமானம் எல்லாம் வந்து மிக குறைவான சூழ்நிலை இருக்கும். அந்த தருணத்திலும் கூட என்னுடைய மனைவி பிள்ளைகளாம் வந்து என்னை ஊக்குவித்தார்களே தவிர அவர்கள் வந்து என்னை குறை சொல்லவும் இல்லை, இது விட்டு வேறு எதுவும் செய்யலாம் என்று சொன்னதும் இல்லை. அதுதான் நீங்கள் சொன்னது போல 40 வருட காலம் வந்து இசைத்துறையிலே வந்து பிரயாணிப்பது என்பது, அது நம் நாட்டு தமிழ் இசைத்துறையை பொறுத்த மட்டிலே வந்து மிக கடினமான விடயம்.
ஆனால் நாங்கள் அதை கடந்து வந்து இன்றும் கூட இசைதான் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் வந்து எங்களுடைய குடும்பத்தாரோட தியாகமும் நாங்கள் கடைபிடித்த ஒழுக்கமான பல விடயங்களும் என்று சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் உணர்வுகளுக்கு உயிர் ஊட்டுவது இந்த இசை என்று வாசிக்க கேட்டிருக்கின்றேன். உண்மையில் உங்களை வாழ வைப்பதும் இசை என்று நீங்கள் மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த மட்டிலே இவ்வாறான தற்போது இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வசதிகளோ இன்னும் அதிகமான வசதிகளை கொண்டு நாங்கள் ஒரு படைப்பினை செய்வது மிக அரிதாக இருந்தது. அவ்வாறான காலப்பகுதியில் உங்களுடைய படைப்புகள் ஏதேனும் குறிப்பிட்டு கூற முடியுமா? குறிப்பிட்டு கூறுவதென்றால் இப்பொழுது வந்து தொழில்நுட்ப ரீதியாக வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்போ நான் கூறியது போன்று 1985ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வந்த நான் உட்பட எல்லா கலைஞர்களுமே வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கையாண்டு வரவில்லை. அவர்களுடைய சுய முயற்சியினூடாக, அதாவது குறிப்பாக எடுக்கப்போனால் நீங்கள் மல்டி ரெக்கார்டிங் வசதியே அப்போது இருக்கவில்லை, இப்போ இருக்கிறது. ஆனால் அப்பொழுது ஒரு சவாலாக எல்லா கலைஞர்களும் அதை எதிர்நோக்கி வெற்றி கண்டார்கள் தான் சொல்ல வேண்டும். வெற்றி கண்டார்கள். அதிலே நானும் வந்து அந்த அனுபவத்தை பெற்றுள்ளேன். உண்மையில் உங்களுடைய படைப்பு என்று குறிப்பாக பாடல் துறை பொறுத்த மட்டிலே உங்களுடைய சொந்த படைப்புகள் எவ்வாறு இடம்பெற்றது? உங்களுடைய ஆரம்பம் அதில் என்ன என்றதை சொல்ல முடியும்? இன்னும் நாங்கள் வந்து பெருமை கொள்ளக்கூடிய விஷயம், எங்களை வந்து இலங்கை கலைஞர்கள் என்று அடையாளப்படுத்தி எங்களுக்கு வந்து நட்பெயர் வாங்கி கொடுத்த ஒரு பெருமை இலங்கை ரூபவாணி கூட்டுஸ்தாபனத்தை சாரும். ஏனென்றால் அதே 1985ஆம் ஆண்டு இங்கே வந்து நான் வந்து தேர்வுக்கு வந்திருந்தேன், பாடல் தேர்வுக்கு வந்திருந்தேன். அப்பொழுது பணிப்பாளர் விஸ்வநாதன் அவர்கள் இருந்தார்கள். அந்த தேர்விலே நான் வெற்றி பெற்றேன். அப்பொழுதெல்லாம் வந்து சுதி சுத்தமாக பாட வேண்டும், அடுத்தது வந்து தமிழ் உச்சரிப்பு தெளிவாக இருக்க வேண்டும். இறைவன் சித்தம் அந்த தேர்விலும் நான் தெரிவு செய்யப்பட்டேன். அதன் பிறகு எங்களுடைய சொந்த பாடல்கள் நாங்கள் பாடியது இந்த ஊடகம்தான். அதுக்கு அடுத்தபடியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுஸ்தாபனம். இன்னும் கூட ஒரு காலகட்டத்தில், நாங்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட அமரகீதம் என்ற எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியின் பாடல்கள் ஒளிபரப்ப வேண்டுமேயானால் எங்கள் சொந்த பாடல்கள் இந்த ஊடகத்திலும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுஸ்தாபனத்தில் தான் இருக்கிறது. குறிப்பாக இலங்கை கலைஞர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கான களங்களை அமைத்து கொடுப்பதில் தேசிய ஊடகமான நேத்ரா அலைவரிசை என்றுமே பின்வாங்கியதில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய இந்த காலை நேர நிகழ்ச்சியான வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதிகளில் பல்வேறு திறமைசாலிகளை, நம் நாட்டு கலைஞர்களை கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்வது, அல்லது பல வருட கால துறை அனுபவம் கொண்ட துறைசார் நிபுணர்களையும் கொண்டு வந்து நாங்கள் அறிமுகம் செய்வதில் உண்மையில் இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி தலைச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி என்பதையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். குறிப்பாக உங்களுடைய படைப்பு என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய சுயமாக நீங்கள் எழுதி இயற்றிய பாடல்கள், அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாடகரை அழைத்து வந்து இப்படியான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று ரசிகர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அவருடைய விண்ணப்பத்தின் பேரில் ஒரு பாடலின் ஒரு வரிகளை, உங்களுடைய சொந்த படைப்பின் பாடல் வரிகளை பார்க்கலாம். சொந்த படைப்பு என்றால் இது வந்து நான் பாடப்போகும் பாடல் வந்து யாழ் வீரமணி ஐயர் அவர்கள் எழுதிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் என்பது உலகறிந்த விடயம். அவருடைய ஒரு பாடல் ஆஞ்சநேயருக்காக எழுதியிருந்தார். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் வந்து திரு ஜீவன் தாமஸ் அவர்கள். ஜீவன் தாமஸ் என்பவர் வந்து தென்னிந்திய திரைப்படத்துறையில் வந்து ஒரு எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா சார், எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா, அதுபோன்று திரு ஏஆர் ரஹ்மான் இவர்களுக்கெல்லாம் வந்து முன்னணி ஒரு ட்ரம்பட் வாத்திய கலைஞர், பிராஸ் வாத்திய கலைஞர். அவர் தான் அந்த பாடலுக்கு இசையமைத்தார். இது 2002ஆம் ஆண்டு சென்னையிலே வந்து இந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. இந்த பாடல் குறிப்பாக தெய்வலை போதிர்காராம வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய ஆலயத்துக்காக செய்யப்பட்ட ஒரு இசைத்தட்டு. அதிலிருந்து ஒரு பாடல். ஆஞ்சநேயனே நமஸ்காரம் தேவ அனுதினம் செய்தேனே பூஜை புனஸ்காரம். ஆஞ்சநேயனே நமஸ்காரம் தேவ அனுதினம் செய்தேனே பூஜை புனஸ்காரம். வாஞ்சையுடன் வரமெல்லாம் வாரி அள்ளி தருபவனே, வாஞ்சையுடன் வரமெல்லாம் வாரி அள்ளி தருபவனே. தீஞ்சுவை பக்தி பாடல் தேனென சுவைப்பவனே, தீஞ்சுவை பக்தி பாடல் தேனென சுவைப்பவனே. ஆஞ்சநேயனே நமஸ்காரம் தேவ அனுதினம் செய்தேனே
பூஜை புனஸ்காரம். அருமை அருமை அருமை. உங்கள் குரலில் உண்மையில் முருகேசண்ணன் வந்தால் ஒரு ஆன்மீகம், ஒரு பக்தி நிறைந்த ஒரு பாடலை, பக்தி பாடலை பாடுவது வளமை. உங்களுடைய அதிகப்படியான பாடல்கள் இந்த ஆன்மீகத்துறை சார்ந்ததாக இருப்பதற்கு என்ன காரணம்? நான் அடிப்படையிலே ஒரு ஆஞ்சநேய பக்தன். அப்பொழுது இருக்கும் பொழுது 1997 ஆண்டு அளவிலே இதே இலங்கை ரூபானி கூட்டு ஸ்தாபனத்துக்கு ஒரு மெல்லிசை பாடல் எழுத வேண்டிய ஒரு தேவை வந்தது. அப்பொழுது எங்களுக்கெல்லாம் ஆஸ்தான கவிஞர் ரெட்டப்பாத சேகர், இவர் தொழில் செய்யும் இந்த ஸ்தாபனத்துக்கான இவரை தேடி போயிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் இவர் வரவில்லை, இன்று வரவில்லை. அப்போ நான் கேட்டேன், அவர் எங்கே காணலாம்? நீங்கள் இப்படியே போங்க, இவர் தொழில் செய்த இடம் வெள்ளவத்தை, நீங்கள் இப்படியே போயிட்டு போதிருக்காராம வீதியிலே பாருங்கள், ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்திருக்கிறது. அப்போது தான் அந்த ஆலயம் தெய்வலிருந்து இங்கே ஆரம்பித்த காலகட்டம். அங்கே போகும்போது இவர் அங்கே பஜனை பாடிக்கொண்டிருந்தார். நாங்கள் இவரை பார்த்தேன். எனக்கு அந்த சூழல் ஏதோ ஒன்று என்னை மிகவும் கவர்ந்தது. அப்போ பஜனையெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஒரு பாடல் எழுதுவதற்காக வந்தேன் என்னேன் அப்படின்னு கேட்டுவிட்டு பிறகு நான் அவர் சொன்னேன், எனக்கு ஏதோ மனதில் தோன்றுறதுன்னா உங்களோடு இணைந்து நானும் இங்கே பஜனை, ஐயோ தாராளமாக வாருங்கள் என்றார். இது 97 ஆண்டு. அப்போது அந்த ஆலயத்தில் நுழைந்தவன் நான். இன்று வரை ஆஞ்சநேயருக்கு தொண்டு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இசைத்தொண்டு. உண்மையில் தற்கால இளைஞர்களை பொறுத்த மட்டில் அவர்களிடம் ஒரு மிகப்பெரியதொரு சந்தேகம், ஒரு வினா இருக்கின்றது. இலங்கை கலைஞர்களுக்கான சரியான முறையில் அங்கீகாரம் கிடைக்கின்றது அல்லது கிடைக்கவில்லை என்பதை தான் பெரும்பாலும் பேசப்படுகிறது. உங்களை பொறுத்த மட்டில் 40 வருட கால அனுபவத்தினை கொண்டிருக்கிற, குறிப்பாக இந்த இசைத்துறையை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற அந்த செய்தி. இலங்கை கலைஞருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று எங்கும் பல்வேறு பல கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஓரளவில் உண்மையும் இருக்கின்றது. காரணம், இப்போ நாங்கள் மேடைகளிலோ பெரும்பாலும் ஊடகங்களிலோ இல்லை தனிப்பட்ட விழாக்களில் பாடும் எல்லா பாடலுமே தென்னிந்திய திரைப்பட பாடல்கள், எங்களுடைய சுய பாடல்கள் பாடுவதில்லை. அதே போன்று எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்புவதும் பெரும்பாலும் மக்கள் மத்தியிலே போய் செல்வதும் பேர் பெறுவதும் அந்த பாடல்கள். சரி, அப்போ அந்த பாடல்கள் முன்னணியில் இருக்கும் பொழுது எங்கள் பாடல்களுக்கு முக்கியத்துவம் எடுப்பது என்பது கொஞ்சம் கடினம்தான். அந்த ரீதியாக அது அப்படியான ஒரு வித்தியாச கோணமாக தான் நான் பார்க்குறேன்றே தவிர இலங்கை கலைஞர்களுக்கு சரியான களம் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது சமூக ஊடக வலைத்தளங்களில் ஒவ்வொரு திறமை உள்ள கலைஞர்களும் தன்னுடைய சுய படைப்பினை படைத்து அது உலக அளவிலே பெயர் வாங்கி கொண்டிருக்கிறவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆகையாலே உள்நாட்டு கலைஞர்களுக்கு களம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த களத்தினை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, உண்மையில் இன்னும் பல விடயங்களை எங்களுடைய இலங்கை நாட்டு கலைஞர், நம் நாட்டு கலைஞர் TS முருகேஸ் அவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். இருப்பினும் எங்களுடைய நேரமின்மை காரணமாக புரிதொரு சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாக இன்னும் வினாக்களை அவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். சரி, இந்த அளவோடு நாங்கள் 2வது கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்த அதிதி TS முருகேஸ் அவர்களுக்கு எங்களுடைய அலைவரிசையின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, மிக்க நன்றி. சரியாசிகளை வீரான் வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்கள் மா கேசவன் மற்றும் சஜா இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.